அருந்ததி பிரைவேட் லிமிடெட் ஆன் தி வே ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஒரு ஷோ இப்போ பண்ண போறாங்க. அதோட அனௌன்ஸ்மெண்ட் டேட்டை நம்ம சொல்றதுக்கும் அங்க என்னெல்லாம் நடக்க போகுது, அந்த ஈவெண்ட்ல பண்ண போறாங்க, யாருக்கு இந்த ஈவெண்ட்டை பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு வந்து மீடியா முன்னாடி நம்ம சொல்ல வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மீடியா பர்சன்ஸ்க்கு நான் தேங்க் பண்ண வரேன். இந்த கேமரா பின்னாடி இருக்கிற மக்கள் தான் எங்களை கொண்டு போய் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அருந்ததி பிரைவேட் லிமிடெடுக்கோ இருக்கட்டும், நம்ம லியோகிராஃபிக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த சந்தோஷத்தை எப்படி நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னா, இவ்வளவு நாள் சென்னையில அடிச்ச வெயிலுக்கு இன்னைக்கு ஜில்லுன்னு ஒரு குளிரா ஒரு மழை வந்ததுல, அது மாதிரி இவ்வளவு சக்சஸ்ஃபுல் பீப்புள் கூட இருக்கிறது அவ்வளோ கூலிங்கா அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்க எல்லாரையுமே நான் வந்து வெல்கம் பண்றதா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஹியர் சார். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதை பற்றி ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த ஷோவை பற்றின ஒரு விழிப்புணர்வோட நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த கம்ப்ளீட்டாக அருந்ததி பிரைவேட் லிமிடெட் எதுக்காக இந்த மாற்று மோதிரம்ன்ற ஒரு ஷோவை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, விமன்ஸோட எம்பவர்மெண்ட்டுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், நம்ம உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகளில் உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்க காட்டின முயற்சியும் அவங்க சேஞ்ச் பண்ண பல விஷயங்கள் நம்மள்கிட்ட இங்க நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் அதை பார்ப்பீங்க. இந்த மெயினான விஷயம் நம்ம இன்னைக்கு எதுக்கு நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னா, பியூட்டி இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், பியூட்டிஷியன்ஸா இருக்கட்டும், நெயில் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், சாரி டிராபிஸ்டா இருக்கட்டும், இப்படி பெரிய ரெவல்யூஷனே கிரியேட் ஆயிருக்கு இப்போ இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில. ஸோ இதுல உமன்ஸ் எப்படி உள்ள வரலாம், அவங்க என்ன மாதிரி சக்சஸ்க்கு போகலாம், ஏன்னா நிறைய மக்களுக்கு நிறைய உமன்ஸுக்கு தெரியல என்ன மாதிரியான சக்சஸ் பாயிண்ட்டுக்கு நம்மளால போய் ரீச் ஆக முடியும், நம்மளோட டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஷோ கண்டிப்பா அவங்களோட டெஸ்டினேஷன் என்ன, பியூட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா நான் வரணும், ஒரு சாரி டிராபிஸ்டா வரணும், ஒரு நெயில் ஆர்டிஸ்டா நான் வரணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த ஷோ அவங்களோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை காமிச்சு அவங்கள அருந்ததி கை குடிச்சு கூட்டிட்டு போய் அந்த டெஸ்டினேஷன்ல விடுற ஒரு பாயிண்டா தான் இருக்கும். இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் நல்லா எலாபரேட்டடா சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், பட் எனக்கு எங்க படிக்கணும்னு தெரியாது, எங்க நான் போய் நான் சேரணும்னு தெரியாது. அவங்களுக்கு எங்க சேர்ந்தா நல்லா இருக்கும், எங்க படிச்சா நல்லா இருக்கும்ன்ற ஒரு டெஸ்டினேஷனுக்குள்ள அவங்க வருவாங்க. ஈவன் படிச்சு முடிச்சது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களை எப்படி நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுன்றதுக்கும் அவங்க செமினார்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, அட்வான்ஸ் லெவல்ல சாரி டிராப்பிங் எப்படி பண்ணணும், மேக்கப் எப்படி பண்ணணும்ன்ற செமினார்ஸ் அவங்களுக்கு திரும்ப அப்கிரேட் பண்றதுக்கு நிறைய செமினார்ஸ் இந்தியால இருக்கட்டும், பல நாடுகள்ல இருக்கட்டும், ஸ்ரீலங்கால இருக்கட்டும், அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மூலியமா விமன்ஸ் அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி வெளியே வந்தாலும் அவங்களோட டெஸ்டினேஷன் எங்க, கடைசியில அவங்களுக்கான மேடை அதை உருவாக்கி கொடுக்குற தளம் தான் இன்னைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ண போற தளம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி எலாபரேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இந்த ஈவெண்ட்ல நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா நாங்கள் வந்து எங்களோட சீஃப் கெஸ்ட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மேக்கப் மாஸ்டர் எங்க கண்ணன் ராஜமாணிக்கம் சார். ஸோ அவரோட சக்சஸ், எஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஹியர் சார். ரொம்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்ததா சார் எனக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, அது பக்கத்துல இருந்ததால இன்னும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஹியர் சார். ஸோ தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட், ஒரு பிசினஸ் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒரு பாட்டு தான் சாரி டிராப்பிங்னு இவ்வளவு நாளா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வளவு நாளா எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சாரி டிராப்பிங்கை மட்டுமே ஒரு பிசினஸ் மாடலா மாத்த முடியும், தன்னோட ஸ்கில்லை வச்சு மாத்தினவர் தான் மிஸ்டர் திவ்யன் சார். தேங்க்யூ ஃபார் பிரசன்ட் ஹியர் சார். அண்ட் எங்க எல்லாருக்குமே பிடிச்ச எங்களுக்கு எப்பயுமே எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிற எங்களோட பொன்னி மேம், மேக்கப் ஐகான் பொன்னி மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஹியர் மேம். அண்ட் எங்களோட கைல்வெளி மேம் பத்தி ஒரு சின்னதா சொல்லணும் அப்படின்னா, மோர் தென் த மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்க புதுசா இனோவேட்டிவா ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேக்கப் அந்த இண்டஸ்ட்ரி எனக்கு என்ன கொடுத்ததுன்றதை தாண்டி நான் இண்டஸ்ட்ரிக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்றத எப்பயுமே புதுசா சொல்லிட்டே இருப்பாங்க, புதுசா பண்ணிட்டே இருப்பாங்க. சாரி, புதுசா அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ வெரி மச். எங்களோட ஸ்பான்சர் ஜாஸ் கலெக்ஷன்ஸ் காதர் சார். எங்களுக்கு இப்போ வந்து ரீசெண்ட் டேஸ்ல அவரை பார்த்தோம் அப்படின்னா, அவரு ஜுவல்ஸை பத்தின விழிப்புணர்வோ அவர் வந்து சொசைட்டிக்கு கொடுக்குற அது எல்லாமே தாண்டி அவர் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நாட் ஒன்லி செல்லிங் ஜுவல்லரிஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்றதை தாண்டி அவர் ஒரு விஷயம் புதுசா ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் எங்களை மோட்டிவேட் பண்றது. புதுசா அவர் கொடுக்குற அவரோட லைஃப்ல இருந்து அவர் ஷேர் பண்ணிக்கிற விஷயமா இருக்கட்டும், இவ்வளோ நம்ம அக்னிவெயில் எவ்வளோ இந்த சம்மருக்கு நம்ம பார்த்த வெயில்ல பீப்புளுக்கு மக்களுக்கு அவங்களுக்கு அவர் கொண்டு போய் கொடுத்த நல்ல விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்களையும் செய்ய தூண்டுச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் சார்.
பேசிட்டே இருந்தோம்னா சாரை வந்து நான் இந்த பக்கம் திரும்பி இருந்தேன்னா சாரை நான் கண்டிப்பா டெஃபினட்டா நான் பார்த்துருவேன் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஹியர் சார். தேங்க்யூ வெரி மச் சார். சி.கே. குமாரவேல் சார், அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அவரை இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ண விஷயம் பெருசு. தான் மட்டும் பிசினஸ் பண்ணா பத்தாது, நான் மட்டும் சக்சஸ் பண்ணா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரான்சைஸ் மூலியமா நிறைய பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கி இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ல உங்களை ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்ரீலங்கா சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் ஹியர் சார். உங்களை பத்தி பர்சனலா சொல்லணும்னு எனக்கும் ஃபீல் ஆகுது. பட் நமக்குள்ள இன்னும் கனெக்ஷன் கிரியேட் ஆகல. பட் டெஃபினெட்லி இட் வில் கிரியேட் அண்ட் ஷோல நம்ம பிரம்மாண்டமா பயங்கரமா பண்ணிடலாம் சார். தேங்க்யூ சார். மிஸ்டர் மிஸ்டர் டி செந்தில்வேர சார். சார் தேங்க்யூ ஃபார் பிரசன்ஸ் ஹியர். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஹியர் சார். அப்புறம் சென்னையில ஐபிசி தமிழ் அண்ட் சினி உலகம் இவங்களும் நம்மளோட மீடியா பார்ட்னர்ஸா வந்திருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஃபைனலி லியோகிராஃபி வில் பி இந்த ஷோவோட கம்ப்ளீட் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். புதுசா உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஏவி மூலியமா அவங்கள பத்தி நாங்க இன்ட்ரோ கொடுக்குறோம். ஸோ ஏவி விமன்ஸோட எம்பவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க நீங்க பார்த்துருக்கிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் ஆன், எங்களோட சீஃப் கெஸ்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ண போறாங்க, இந்த ஷோவை பத்தின விஷயங்களை ஷேர் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ இன்வைட் கண்ணன் ராஜமாணிக்கம் சார் ஃபார் டெல் அபவுட் அவர் ஷோ சார். நான் கண்ணன் ராஜமாணிக்கம், மலேசியால இருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்வை பத்தி இவர் கொடுத்த இந்த எக்ஸ்பிளனேஷன் மூலியமா எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் இந்த துறையில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதுல முன்னேறணும் அப்படின்னு வரும் பொழுது என்னை வந்து ஊடகங்கள் மூலியமா மக்களுக்கு தெரியப்படுத்த வேணும் அப்படின்ற ஒரு அவசியம் ஏற்பட்ட போது இந்த மாதிரியான ஒரு மேடை எனக்கு அமையாதா அப்படின்னு நான் வந்து தேடி அலைஞ்சது உண்டு. அப்பெல்லாம் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் வந்து பெருசும் நடக்காத காலகட்டம். அப்பொழுது எனக்கு வந்து மலேசியாவை சார்ந்த எஜெண்டா சூர்யா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து அவங்க எப்போதும் செய்யக்கூடிய ஒரு பஜார்ல எனக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அந்த 30 மினிட்ஸ்ல நான் வந்து ஒரு 10 பேருக்கு ஒப்பனை செய்து ஒரு ஃபேஷன் ஷோ நடத்திருந்தேன். அந்த மேடையில காமிச்ச அந்த ஒரு ஒப்பனை வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்குன்றத வந்து இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோல்னு நான் சொல்றேன். அந்த வகையில தான் இந்த நிகழ்வை நான் பாக்குறேன். இன்னைக்கும் பல பேர் வந்து தன்னுடைய திறமையை இன்னும் வெளியில காட்ட முடியல, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மேடை வந்து ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், இவ்வளவு அழகா ஒவ்வொரு ஆளுடைய மேக்கப்பையும் வந்து ஏதோ நம்ம நிகழ்வு பண்ணணும்னு காமிக்காம ஒவ்வொரு ஆளுக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க இந்த ஸ்கிரீன்ல காமிக்கும் போது என்னோட மேக்கப் இந்த இடத்துல மேலேறி வந்து அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளேயே தூண்டும் பொழுது உங்களுடைய திறமையை இன்னும் பல பேருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இது அமைய போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த அரிய வாய்ப்பை வந்து யாரும் நழுவ விட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு சாரி சொல்லிக்கணும், என்னோட தமிழ் ரொம்ப பெஸ்ட் இல்லை. ஸோ நான் இங்கேயும் அங்கேயும் இங்கிலீஷும் தமிழ் கலந்து தான் பேச போறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. அருந்ததி, நான் முதல் தேங்க்ஸ் சொல்லணும் என்னைய சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதுக்காக இந்த ஈவெண்ட்டுக்கு. மாற்று மோதிரம் வர 20th ஜூன் நம்ம சென்னை ட்ரேட் சென்டர்ல நடக்கிறதுக்கு சீஃப் கெஸ்டா வர இருக்கிறேன். அதோட சேர்த்து அங்க நடக்க போற ஃபேஷன் ஷோக்கும் சாரி ட்ரேப்பிங் காம்படிஷனுக்கும் வந்து நான் ஒரு ஜட்ஜா இருந்து வினர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இதை பத்தி. அண்ட் இந்த ஈவெண்ட் பத்தி சொல்லணும்னா, நம்ம கண்ணன் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நிறைய பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்காது, எங்களுக்குன்னு நம்மளோட டேலண்ட், நம்மளோட ஆர்ட்டை வந்து ஷோகேஸ் பண்றதுக்கு ஒரு மேடை இருக்காதுன்னு நிறைய பேர் ஏங்கி இருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு ப்ராப்பரான ஒரு மேடை தான் இது நான் சொல்லுவேன். Because you get to show your entire talent here to the entire crowd, to the media, to the makkal and everyone. So this will be the best platform. And next thing, it's about pioneers. ஸோ நிறைய பைனியர்ஸ் வந்து நம்ம ஒன்றும் ரெக்கனைஸ் பண்றது பதிலாக என்ன சொல்றது, நம்ம ஒன்றும் அவங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் போய் சேரல. ஸோ இந்த மேடையில வந்து அருந்ததி மூலியமா நிறைய பைனியர்ஸ்க்கும் அண்ட் நிறைய பிகினர்ஸ்க்கும் அந்த ரெக்கனைசேஷன் போய் சேர போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இது வந்து ஒரு உமன்ஸ் எம்பவர்மெண்ட்
திங்னு. பட் த பெஸ்ட் பார்ட் இஸ் இந்த ஷோல வந்து அவங்க வந்து என்ட்ரிஸ் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் உமன்ஸ் விட்டுருக்காங்க, இப்போ ஃபார் மேல்ஸ்க்கும் இருக்கு. அண்ட் பீயிங் அ சாரி ட்ரேப்பிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி நான் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸை வந்து தாண்டி வந்திருக்கேன். ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ், ரொம்ப ஒரு கஷ்டத்தை தாண்டி வந்து இன்னைக்கு இந்த பேர் எடுத்திருக்கேன்னா நிறைய எனக்கு பின்னுக்கு நிறைய ஒரு விஷயம் இருக்கு. இதை பத்திலாம் நான் ஷேர் பண்ண போறேன். On that day, on my speech, I'm going to share. I'm going to motivate the people who is going to come for this show. I'm going to motivate and tell them what to do and what not to do, and so that you can achieve your goal. And talking about these meals, I'm so proud. Like, you know, sari draping னு சொல்லும்போது எல்லாருக்கும் தோணுது வந்து ஓகே ஒரு உமனா இருந்தா எல்லாருக்கும் சாரி ட்ரேப்பிங் தெரியும்னு. ஆனா அந்த சாரி ட்ரேப்பிங்ல நிறைய விஷயம் உள்ளுக்கு இருக்கு. இப்ப பிரைடல் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா இப்ப சாரி ட்ரேப்பிங்கோட டிசைனே மாறிடுச்சு. ஸோ அந்த டிசைனை மாத்தி இப்ப வந்து நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். என்னைய இன்ஸ்பயர் பண்ணி இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க மேல்ஸும். ஸோ ஐம் so happy that I am one of those role models for them, and I'm going to empower everyone for this throughout this event. And just checking if I'm going to miss any points out for this event, and it's going to be one of the best platform for everyone to showcase their talent. ரொம்ப முடியல, இது வந்து நான் உண்மையிலேயே வந்து ஸ்னேகாக்கோ சமந்தாக்கோ வந்து சாரி ட்ரைப் பண்ணியிருக்கேன்னு சின்ன வயசுலேருந்து அவங்கள ரொம்ப டிவிஸ்ல பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ரொம்ப அழகா இருக்காங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் அவங்க கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கூடாதுன்னு அந்த ஏக்கம் இருந்திருக்கேன் எனக்குள்ளார. ஆனா கடவுள் கொடுத்த என்னோட டேலண்ட் என்னை இங்க வந்து சேர்த்திருக்கு. அவங்க கிட்ட போய் அவங்க கூட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வந்து ஐ ரியலி ஃபீல் சோ பிளஸ்ட், சோ சீரியஸ். ஸோ என்னால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிச்சுன்னா நிறைய பேர்னால வர முடியும். தே கேன் கம். த டேலண்ட் வில் பிரிங் them way higher. So I am going to motivate everyone who's going to attend this event and tell them what's the best to do. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் இவங்க அருந்ததியோட ஈவெண்ட்டை வந்து நான் லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவில் அட்டன் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நான் உங்ககிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டது என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து நடத்துங்க நீங்கள் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து இது மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு மிக சிறந்த மேடைன்னு நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா நம்மளோட ஃபீல்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்குது, இது எப்படி பிரைட்டாக இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு இந்த ஈவெண்ட் ஒரு உதாரணமாக இருக்கும். ஓகே, வந்து பண்ண அந்த மொமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது மேம். நீங்க எப்படி மேம் நீங்க அருந்ததியோட ஈவெண்ட்டை பாக்குறீங்க? இது வந்து மிகச்சிறந்த மேடையா பாக்குறேன் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்ற விஷயம் என்னன்னா நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணுங்க, நிறைய ஃபேஷன் ஷோஸ் அட்டன் பண்ணுங்க. அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இந்த அருந்ததி வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய மேடையா இருக்கும்னு நான் உணர்றேன். தேங்க்யூ மேம். ஆர்டிஸ்ட் வராங்க. ஸோ அவங்களோட காம்படிட்டும் பண்ண போறோம், அது அவங்களோட வந்து ஃபேஷன் ஷோவும் பண்ண போறோங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே மேம். மேம் நீங்க நம்ம ஒன்னு பிளான் பண்ணிருக்கோம், அதை நீங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம ஈவெண்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இந்த ஈவெண்ட்ல மார்னிங் ஃபர்ஸ்ட் என்கிட்ட லைவ் செஷன் இருக்கு, கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஸோ நீங்க அதுல என்கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம் இண்டஸ்ட்ரியை பத்தி. ஸோ பிசினஸை பத்தியும் இண்டஸ்ட்ரியை பத்தியும் மோட்டிவேஷனை பத்தியும் நிறைய பேச நான் ரெடியா இருக்கேன். கொஸ்டின் இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, நீங்களும் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. நான் கைல்விழி ஜெயபிரகாஷ், நான் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கிறேன். ஸோ ஸ்ரீலங்காவோட ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் பிரசிடென்ட்டாக தான் நான் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அருந்ததியோட நான் 10 இயர்ஸ்க்கு மேலே நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே அருந்ததியோட ப்ரோக்ராம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோவே பண்ணினேன். ஷோ பண்ணி கொண்டு இருக்கும் போதே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நிறைய பேர் வந்து என்கொயரி இந்த மாதிரி ஷோக்கு நாங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு கேட்டு நிறைய அவங்களோட எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பண்ணி நிறைய ப்ரோக்ராம் பண்ணி இப்போ நான் அவங்களோட ப்ரோக்ராம்ல சீஃப் கெஸ்டாக அண்ட் அவங்க ப்ரோக்ராம்ல வந்து நிறைய ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அண்ட் தென் என்னோட சார் பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ன்றது பெருமையாக இருக்குது. அதே நேரம் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த ப்ரோக்ராம்ல வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டை வந்து இந்த இடத்துல நாங்கள் மீட் பண்ண போகிறோம், கொலாபரேட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த ஷோ ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கும். அதுவும் இங்க இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கால இருந்தும் நிறைய பேர் வர இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து உண்மையாவே நிறைய கண்ணன் சாரோட திவ்யன் சாரோட ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்காகவும் இந்த அருந்ததியோட இந்த பெஸ்ட் ப்ரோக்ராம் ஒன்று கொடுக்கறதுக்காகவும் வர இருக்கிறாங்க. காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா
நிறைய புது மேக்கப் ஆர்டிஸ்டை தான் இவங்க வந்து இதுல எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த அப்கமிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றவங்க வந்து காம்படிஷனுக்கு வந்து தைரியமா பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு பிளேசஸ் எல்லாம் கூட அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்றேன். அந்த நிறுவனத்துக்கு இங்க வந்து இந்த மாதிரி ஒரு அழகான மாற்று மோதிரன்னு ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்றதுக்கு வந்து நீங்க வந்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வரவேற்பு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரெண்டாவது கண்ணன் ராஜமாணிக்கம், திவ்யன் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ரீலங்கால எப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிரைடல் மேக்கப்பை வந்து ரொம்ப பெரிய லெவல்ல எப்பயுமே பிரைடல் மேக்கப் இண்டஸ்ட்ரி முதல்ல எவால்வ் ஆன இண்டஸ்ட்ரி. இந்தியாலாம் இப்பதான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியால வந்து பிரைடல் மேக்கப்புக்கெல்லாம் இவால்வ் ஆச்சு. ஸ்ரீலங்கால அந்த காலத்திலே ரொம்ப பிரமாதமான இவால்வ் ஆன இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து திவ்யன் நீங்க வந்து பண்ணது ரொம்ப மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஆனா வந்து அதுக்கு முன்ன அவர் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சாரி டிரேப்பிங்னா மென்னு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஒரு மென்னை வந்து ஒரு விமனை கம்ஃபர்டபுளாகவும் ஆக்கி அதே டைம் வித்தியாசமாகவும் செய்ய முடியும்ன்றத வந்து ரொம்ப அழகா அவங்க வீடியோ நிறைய பார்த்துருக்குறேன். நீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய ஒர்க் பண்ற நாங்க ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்களோட ஸ்டாஃப் எல்லாம் கண்ணன் ராஜமாணிக்கத்திட்ட கத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு டைம் எங்கள்கிட்ட கேட்பாங்க, அவரை கூப்பிட்டுவாங்கன்னு. இப்ப கையோட பிடிச்சிட்டேன். அவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து அவர் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அப்பதான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வரும். இன்னைக்கு முதல்ல பிரைடல் மேக்கப்ன்றது மேக்கப் போடுறதோட நிக்கிறது கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம், இன்னைக்கு எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போறோம், எப்படி சாரி டிரேப்பிங் பண்ண போறோம், எப்படி சாரி பிளீட்டிங் பண்ண போறோம், எப்படி நெயில் ஆர்ட் பண்ண போறோம், இப்படி பலதரப்பட்ட மார்க்கெட் ஆயிடுச்சு. இதுல சலூன்ல ஒர்க் பண்றவங்க மட்டும் கிடையாது, ஃப்ரீலான்சரா இருந்தே அவங்க வந்து 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம், 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம். அவங்களுடைய திறமை தான் அவங்களுக்கு வந்து அதை டிட்டர்மின் பண்ணும். அதுக்கு ஒரு களமாவும் அவங்க வந்து கத்துக்கலாம், எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணலாம், அவங்க இன்ஸ்பிரேஷன் ஆகலாம். அதை அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான முயற்சியா தான் நீங்க பண்றீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேச்சுரல் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கிறேன். வந்து உங்களோட பிரசன்ஸ் இங்க கொடுத்ததுக்கும் நீங்க ஒரு எஃபர்ட் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அங்க ஒரு புதுசா ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆகும். சொசைட்டிக்கான ஒரு விஷயம், ஒரு மாற்று சிந்தனையா கண்டிப்பா கிரியேட் ஆகும். அதை கொண்டு வர்றது தான் நாங்கள் மாற்று மோதிரம் பிரைடல் ஃபேஷன் ஷோல நாங்க வந்து அந்த முயற்சியை நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஷோ பத்தின ஒரு சின்ன பிரீஃபோட நான் முடிச்சிடறேன், இந்த ஷோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் திங், மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்ற விருப்பம் இருக்கிற பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க வந்து உள்ள வரணும். அவங்களுக்கு என்ன மாதிரி உள்ள வரணும், எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது, இதோட டெஸ்டினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. அவங்க உள்ள வர்றாங்க பீப்புள். நீங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, நீங்க உள்ள வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷோ நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணணும், உங்களோட டெஸ்டினேஷன் எவ்வளவு பெருசா இருக்கும், நீங்க ஒரு விமனா ஒரு மென்னா நீங்க எப்படி அச்சீவ் பண்ணலாம் அந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியிலன்றத பத்தி தான் இந்த ஷோ கம்ப்ளீட்டா இருக்க போகுது. அண்ட் மோரோவர் நம்ம கெஸ்ட் எல்லாருமே நம்மளோட கெஸ்ட் எல்லாருமே சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை நம்ம ஷோக்கு கொடுக்க போறாங்க. ஸோ கண்ணன் ராஜமாணிக்கம் சார் வந்து அவரோட பர்சனல் லைஃப்ல இருந்து அவர் சில விஷயங்கள் நம்மளை மோட்டிவேஷனலா பண்ண போறாரு. திவ்யன் சார் வந்து ஒரு சாரி ட்ரிப்பிங் அவரோட ஸ்கில்ஸை வெளியே காமிச்சு நமக்கு ஒரு டீச் பண்ணி அதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தர போறாரு. பிளஸ் அது இல்லாம அவர் எவ்வளவு ஃபைட் பண்ணி இந்த விஷயத்த ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் மாடலா கொண்டு வந்தாரு, அவரோட சக்சஸை பத்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஒன்று கிரியேட் ஆகும். பொன்னி மேம் அவங்களை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி அவங்க ஒரு மோட்டிவேட்டர் தான். ஸோ அவங்கள சோசியல் மீடியால டெய்லி அவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க கூட ஒரு லைவ் கான்சர்ட் ஒன்று இருக்க போகுது, லைவா அவங்களை இன்டர்வியூ எடுக்க போறோம். நாங்களும் ஒரு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். பீப்புள் நீங்களும் நிறைய கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டு நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கிட்ட அந்த கொஸ்டின்ஸை நீங்க தாராளமா கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு தளம் ரெடி பண்ணியிருக்கிறோம். கைல்வேலி மேம் அவங்களோட ஸ்கில்ல உங்ககிட்ட ஷேர் பண்ற விதமா ஒரு டெமோ மாடல் லுக் அங்க பண்ணி காமிக்க போறாங்க. அண்ட் அவங்க லைஃப்ல நடந்த சில விஷயங்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த ஷோ கம்ப்ளீட்லி உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காகவே நம்ம இந்த ஷோவை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் மீடியா பீப்புள்ஸ்ல இருந்து இங்க இருக்க எல்லாருக்கும் என்டையர் இதுக்கு பின்னாடி இங்க இருக்கிறவங்க இல்லாம இதுக்கு பின்னாடி இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த மொமெண்ட்ல நாங்க தேங்க் பண்ணி அந்த இந்த ஒரு ஷோ இதை நாங்க ஒரு ஹாப்பியா நாங்க எண்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஜூன் 20 நடக்குது சார். சார் நாங்க வந்து மேசிவா ஒரு 2000 மெம்பர்ஸ் நாங்க இது பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்கிறோம். இன்னும் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டே இருக்கு. மோரோவர் 25% ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டில் இட் இஸ் ஆன் த ப்ராசஸ். அதை கீப் நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம்.
என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உள்ள பேமெண்ட் பத்தி பேசணும் அப்படின்னா, இந்த ஷோக்கு புதுசா உள்ள வந்து பார்க்க வராங்க இல்லையா, ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க ஓகே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி பார்க்க வரவங்களுக்கு பார்வையாளர்களுக்கு நம்ம 1500 வச்சிருக்கிறோம். உள்ள பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு நம்ம 2500 நம்ம வந்து உள்ள ஃபீஸ் ஐ மீன் லைக் காம்படிஷன் டிக்கெட் சார்ஜஸ் மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். எஸ் இல்ல சார், இதை பார்ட்டிசிபேட் பண்றவங்களா இருக்கட்டும் பிளஸ் வந்து வியூவர்ஸா வர்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபுட் அந்த ஸ்பேஸ் நாங்க நம்ம எடுக்கிற அமௌண்ட் ஃபுல்லா அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம அந்த ஸ்பேஸ்க்கு ஃபுட்டு தான் சார். அதான் கம்ப்ளீட்டா ஃபுட் அந்த ஸ்பேஸ்க்காக மட்டும் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம ட்ரேட் சென்டரை பத்தி உங்களுக்கே தெரியும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இல்லாம ஒரு ஈவெண்ட் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுமே ஃபயர் எக்ஸிட்ல இருந்து எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன் அங்க இருக்கிறது அப்படியே பக்காவா இருக்கு. அதுல எந்த டிவியேஷன்ஸும் கிடையாது. செலிபிரிட்டிஸ் நீங்க கண் முன்னாடி பாக்குறவங்க எல்லாருமே இது இல்லாம சினிமா செலிபிரிட்டிஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நாங்க பேசிட்டு இருக்கிறோம் சார். வி வில் அப்டேட் தட். என்கரேஜ் பண்றதுக்கு சாரா எங்களுக்கு கால் பண்ணி எங்கிட்ட பேசி அவரே வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் அ பார்ட்னர், இட்ஸ் நாட் லைக் அ பிசினஸ். இது வந்து எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லியா நடக்கிற ஒரு இல்ல. எங்களுடைய ஸ்டாஃப் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து கத்துக்கணும்னு ஆசையில இருக்கிறாங்க. அதனால டெஃபினட்டா வந்து நேச்சுரல் சைட்ல இருந்து எந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில நல்லது நடந்தாலும் we want to be a part of this and here is an international class பண்றாங்க. அதனால அவசியம் வந்து நேச்சுரல்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. தேங்க்யூ. நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்ட் நமக்கு மலேசியால இருந்தெல்லாம் வராங்க. அவங்க சில ஹெல்ப்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி நான் புதுசா கத்துக்கணும் விரும்புறேன்னு கேட்பாங்க. அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸ்டேஜஸ் நம்ம வந்து ஒன்லி தமிழ்நாட்டிலேயோ ஸ்ரீலங்கால இருந்து வரவங்க மட்டும்தான் கிடையாது. ஆல் ஓவர் த வேர்ல்ட் மலேசியால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து இங்க இருந்தும் நமக்கு நிறைய பேர் வராங்க. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் தான் சார். இது ஆக்சுவலி ஒரு நல்ல கொஸ்டின். இதுக்கே நான் இங்கேயே ஆன்சர் பண்ணணும்னு நான் வந்து எப்படிடா அதை வந்து சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பல நிறுவனங்கள் இருந்தாலும் நாங்க வந்து அதை காம்படிஷனா நாங்க பார்க்கல. அவங்களும் பண்ணட்டும். ஏன்னா நாங்க ஒரு 2000 பேருக்கு பண்றோம்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களும் பண்ணட்டோன்றது முத பார்வையா இருக்கு. ரெண்டாவது பார்வை என்னன்னா, நாங்க ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் நாங்க தனித்துவமா இருப்போம். ஃபீஸ் வாங்கிட்டோம், நாங்க இதை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஸ்டேஜ்ல ஏறுங்க, ரேம்ப் வாக் நடந்துருங்க வந்துருங்கன்றது மட்டும் இல்லாம நாங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுப்போம். ஒரு ரேம்ப் வாக் நாங்க அந்த ஷோ நடத்துறது அவங்களுக்காக தான். அப்போ அந்த ஃபுல் ஸ்டேஜையும் உங்களுக்கான ஒரு டைம் நாங்க கொடுத்துருவோம். அதுல எத்தனை டைம் வேணாலும் நீங்க நடந்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் நீங்க போயிட்டு வரலாம். உங்களோட பிரசன்ஸை நீங்க அவ்வளவு டைம் எடுத்து அழகா நீங்க காமிக்கிறதுக்காக. அதுதான் மற்ற நிறுவனங்களுக்கும் நம்ம நிறுவனங்களுக்குள்ள ஒரு தனித்துவம் சார். ஏஜ் கேட்டகரி மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இப்போ வந்து புதுசா வந்தவங்களும் இருக்காங்க, நிறைய சீனியர்ஸும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஏஜ் கேட்டகரி சார். சில்ட்ரன்ஸ் பார்ட்டிசிபேஷன் கிடையாது சார். இல்ல ஒன் டே தான் சார். ஒன் டே தான். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே ஒன் டே தான். ஸோ மார்னிங்ல ஸ்டார்ட் பண்ணி 1 hour செஷனா வச்சிருக்கிறோம். ஸோ அந்த செஷனுக்குள்ள உங்களுக்கு மார்னிங் 9 to 8 சார். சார் இது ஆக்சுவலி கம்ப்ளீட் கோர்ஸ் கிடையாது. ஃபுல் கோர்ஸ் பண்றதா இருந்துச்சா இட் வில் டேக் டியூரேஷன். இங்க வந்து அவங்களை அப்கிரேட் பண்ணிக்கிற விதமா முன்னாடி வர டிக்கெட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ பார்வையாளராக வர்றவங்க ஸோ எந்த பாதையில போகணுன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார்.